எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எலுமிச்சை சாதம் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சின்ன ஒரு அடிஷன்ஸ்னால ஒரு ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு அடிஷன்ஸ்னால தான் நம்மளுக்கு அது கிடைக்குது. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் லெமன் ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைஸை வந்து வேக வச்சுக்கணும். சாதத்தை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் ஆற விடணும். அப்போ தான் நல்லா வெரையாக அது வரும். இப்போது அதுக்கு தாளிப்புக்கு நான் ஆயில் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடுகு சேர்க்குறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடலைப்பருப்பு சேர்க்குறேன். கிரவுண்ட்நட், ஸோ கடலைப்பருப்பும் கிரவுண்ட்நட்டும் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். நல்லா வறுப்படணும் கிரவுண்ட்நட். அதான் அது கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த கிரவுண்ட்நட் போட்டு அப்பப்போ கிளறணும், இல்லைனா ஒரே சைடு வந்து அது இந்த மாதிரி டார்க் ஆகிடும். அதோட அப்படியே கேஷ்யூஸ் சேர்க்குறேன். கேஷ்யூஸும் அப்படியே லைட்டாக ப்ரௌன் ஆகணும். இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, நிறைய கருவேப்பிலை, இஞ்சி நல்லா சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் சாரோடு சேரும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பெருங்காயமும் நிறைய சேர்த்துக்கணும். பெருங்காயம் இஞ்சி தான் வந்து நம்மளுக்கு ஹோட்டலில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், அது நிறைய சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள், நல்லா பார்க்கவே கலராக சூப்பராக இருக்குதுல்ல. மஞ்சள், க்ரீனு, ரெட்டு. இப்போ இதை வந்து ஒரு 1 மினிட்க்கு நம்மளுக்கு சாட்டே பண்ணால் போதும். 1 மினிட் ஆகிடுச்சு. நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இப்போ இந்த மிக்சர் வந்து நல்லா சூடாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ரைஸோடு சேர்த்தா இது நல்லாயிருக்கும். ரைஸ் சேர்க்குறேன். ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகி நல்லா வெரையாக வந்திருக்கு. ஃபைனலாக வந்து இதில் நம்ம நிறைய கொத்தமல்லி சேர்க்குறோம். கேரட் துருவல், இது முக்கியமான இன்க்ரீடியன்ட். அந்த ஹோட்டல் டேஸ்ட் வரதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் உப்பு நம்ம இதை போட மறந்துட்டோம். ஆக்சுவலாக இதை வந்து நீங்கள் அந்த லெமன் கரைசல் செய்யும் போதே நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். லெமன் ரைஸோட கலரே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர் எல்லாமே இருக்கும். ஸோ இது பார்க்கவே நல்லா ஃபன்னாக இருக்கும். சாலதாங்க ஹோட்டல் ஸ்டைல் லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.